ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. இன்றைக்கி ஒரு ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிறுவனோட ஜாதகம், ஒரு சின்ன பையனோட ஜாதகம், சரிங்களா? ஆனால் அவங்க அப்பாவுக்கு இந்த ஜாதகத்தில் வேலை சார்ந்து ஒரு விபத்து சார்ந்த ஒரு ஆய்வு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அதாவது இவங்க அப்பாவுக்கு இந்த ஜாதகோட அப்பாவுக்கு ஜாதகம் இல்லை. அதனால் நம்ம அந்த பையனோட ஜாதகத்தை பார்க்குறோம். தவிர்க்கவே முடியலைன்னா இப்படி பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, இவங்களோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா துலாம், சுவாதி 1ஆம் பாதம் போயிட்டுருக்கு இப்போது. ஏன்னா ஏஎல்பி லக்னமும் அதே லக்னம் தான். ஏன்னா வயசு சின்ன வயசுன்றதுனால இன்னும் லக்னம் மாறலை, சரிங்களா? இப்போ இந்த பையனோட அப்பாவுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவனோட தந்தை அப்படின்னா 9ஆம் இடம். அதாவது இந்த பையனுக்கு சிறுவனுக்கு 9ஆம் இடம் இவங்க அப்பா. இப்போ இந்த ஏஎல்பியை நீங்கள் மறந்துடுங்க. இப்போ இவங்க அப்பாவுக்கு தான் பார்க்க போகிறோம். இதை ஏஎல்பியாக நினச்சிக்கோங்க, சரிங்களா? அப்போது இந்த அப்பாவுக்கு லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்கார்? இவங்க அப்பாவுக்கு 12ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த சுவாதி 1 போகும்போது இந்த சுவாதி 1 போகும்போது இந்த ராகு பகவான் இந்த ஜாதகருக்கு அவங்க அப்பாவுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல பலனை தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த லக்னாதிபதி இங்கே 12ஆம் இருப்பது ஒரு வேலைக்காக வெளியூர், அது மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? சரி, இப்போது இந்த வேலைக்குன்னு பார்க்கும்போது இந்த ஜாதகர் அவங்க அப்பாவுக்கு 10ஆம் இடத்தை பார்ப்போம். அவங்க தந்தைக்கு 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்தோட மீனம், அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் லக்னத்திலே இருக்கார். நல்லா தான் இருக்கார். ஆனால் இந்த சுவாதி 1 போகும்போது இந்த சனி பகவான் இந்த 10ஆம் இடத்திற்கு 12இல், அதாவது உங்கள் தந்தைக்கு 9இலும் இந்த 10ஆம் இடத்திற்கு 12இல் இருப்பது என்ன சொல்லுன்னா, இவர் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களில் சென்றால் உள்ளூரில் இருந்தால் சோபிக்க முடியாது அப்படின்றது இதன் மூலம். ஏன்னா வேலை இல்லைன்றது தான் அவங்களோட கேள்வி. வேலை எப்போது அப்படி இருக்கிற வேலை சிறப்பாக இல்லை. அப்போது இது மாதிரி நீங்கள் வெளியூரில் போய் வேலை பார்த்தீங்கன்னா ஓரளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்போ விபத்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த விபத்து அப்படிங்கும்போது என்னென்னா 8ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். இந்த தந்தைக்கு 8ஆம் இடம், அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரம். அதோட அதிபதி ஆனால் சனி பகவான். அவர் இந்த 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல, இந்த ஜாதகருக்கு 9ஆம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த சுவாதி 1 போகும்போது இந்த சூரிய பகவான் இந்த ஜாதகருக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு விபத்துக்காக ஒரு தீராத ஒரு விரயத்தை ஏற்படுத்தியிருக்குமான்னா நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். விபத்துக்காக ஒரு தீராத விரயம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லலாம், சரிங்களா? சரி, இப்போது விபத்துன்னொன்னே நம்ம 4ஆம் இடத்துக்கு சரி, வாகனம்ன்றதும் 4ஆம் இடம். விபத்துக்காக வாகனத்தில் தான் விபத்து ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடத்தை எடுத்துக்கிடுவோம். இவங்க தந்தைக்கு 4ஆம் இடம். அப்போது இந்த 4ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த தந்தைக்கு அவரும் 12ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போது இந்த 4ஆம் இடத்துல இந்த 4ஆம் லக்னாதிபதி போய் இந்த தந்தைக்கு 12லையும், இந்த சூரியனும் இந்த தந்தைக்கு 12இல் இருப்பது வாகனம் சார்ந்த ஒரு தீராத பிரச்சனை ஏற்பட்டிருக்குமானா நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கும். வாகனத்துக்கு ஓரளவு பெருசாக பாதிப்பு இல்லைன்னாலும் இருக்குது, விரயம் இருக்குது. ஆனால் ஜாதகருக்கு விரயம் இருக்குது. வாகனம் ஒரு சிறு அடியோடு தப்பிச்சிருச்சு. சரி, இன்னொரு விஷயம், இந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த சூரிய பகவான் இந்த ஜாதகருக்கு 12ஆம் இடத்துல இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 8ஆம் இடம் விபத்து நடக்கும்போது இந்த சூரிய பகவான் இந்த ஜாதகருக்கு 12ஆம் இடம். இந்த ஜாதகருக்கு 12ன்னா எதை குறிக்கும்னா பாதத்தை குறிக்கும், கால் பாதம். அப்போ பாதத்தில் ஃப்ராக்சர் ஏற்படுற அளவுக்கு அடி, ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் காலில் தான் அடி விழுந்திருக்கு அப்படின்ற சொன்னாங்க. இது நம்ம கேட்ட பிறகு அவங்க சொன்ன விஷயம் இது, சரிங்களா? சரி, இப்போது வாகனம் ஓட்டி வரும்போது விழுந்துட்டார் அப்படின்றது கேள்வி. ஆனால் அவர் ட்ரிங்க் பண்ணியிருந்திருக்காரு. ட்ரிங்க் பண்ணிட்டு தான் ட்ரைவ் பண்ணியிருக்காப்புல. அப்போ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படிங்கும்போது இந்த 2ஆம் இடம், குடினாலே என்ன இடத்தை எடுக்கணும்னா 2ஆம் இடத்தை எடுக்கணும். 2ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடகத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் எங்கே இருக்காருன்னா இந்த 2க்கு 9ஆம் இடத்திலும் இந்த ஜாதகருக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக 6 பார்க்குறாங்க. இந்த ஜாதகருக்கு சுகஸ்தானத்தை பார்க்குறது. இவர் சுகத்துக்காக குடிக்கிறவர், சரிங்களா? ட்ரிங்க்
சுகத்துக்காகவே இவர் குடிப்பார் அப்படின்றத இதன் மூலம் காட்டுது. அப்போ ட்ரிங்க் பண்ணி டிரைவ் பண்ணி இந்த வாகனம் 4ஆம் இடம் வாகனத்தையும் குறிக்கும். அந்த வாகனத்தை பார்க்குது. அதனால் அந்த விபத்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவானும் இந்த 2க்கு அட்டமத்தில் அமர்ந்திருப்பது ஒரு மறைமுகமாக குடிக்கிறவர் இவர். சரிங்களா? வெளியே தெரியாமல் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சு மறைமுகமாக குடிக்கக்கூடிய ஒரு நபர். அதனால் இவர் அந்த ட்ரிங்க் பண்ணதுனால தான் கீழே விழுந்திருக்காரு. கீழே விழுந்து காலில் அடிபட்டிருக்கு. வண்டிக்கு ஒரு சிறு சேதம் இருக்குது. ஆனால் இந்த 4ஆம் இடத்திற்கு இந்த புதனும் சூரியனும் இந்த ஜாதகருக்கு 12ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விரயத்தை ஏற்படுத்துமானா நிச்சயமாக ஏற்படுத்தும். அதை சுப விரயமாக மாற்றிக்கங்கன்னு சொன்னோம். ஆனால் அவங்க இப்போ தாங்க ஒரு லேண்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னாங்க. இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடம்ன்ற சொத்து, அந்த சொத்துன்றது ஜாதகருக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு அது ஒரு சுப விரயமாக மாறியிருக்கு. நல்ல வேளை அந்த இடம் வாங்கினீங்க, அதனால் உங்களுக்கு அளவான அடி விழுந்திருக்கு. ஒருவேளை அந்த இடத்த நீங்கள் வாங்கலைன்னா பெரும் ஒரு விரயமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அதனால் இந்த ட்ரிங்க் பண்ணது எல்லாமே இப்படி ஒத்து போகிறது, இப்படி கனெக்ட் பண்ணுறது வந்து அட்சய லக்னப்பதி ஜோடி முறையெல்லாம் கணிக்க முடியும். சரிங்களா? இது மாதிரி ஒரு எளிமையான ஒரு முறையை நீங்களும் கற்றுக்கிட்டு எங்களை மாதிரி பலன் சொல்லணுமா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் ஒரு எளிமையாக அருமையாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். சரிங்களா? அந்த வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள் கூறி இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் துல்லியமான ஜாதக ஆய்வை பார்க்கலாம். நன்றி.